மனிதனுடைய பிரம்மாண்ட படைப்பில் ஒன்றுதான் அணைன்னு சொல்லக்கூடிய டேம். இந்த அணைகளை பொறுத்த வரைக்கும் நீர் ஆதாரத்தை தக்க வைத்துக் கொள்ளவும், மின்சாரம் தயாரிக்கவும், மழைக்காலங்கள்ல வெள்ள அபாயத்தை தடுக்கதான் கட்டப்பட்டதுதான் இந்த அணை. ஒரு சில அணைகளை பார்க்கும்போது பிரம்மாண்டமாகவும் பயமாகவும் இருக்கும். ஒருவேளை இந்த அணைகள் உடைஞ்சா எவ்வளவு பெரிய பேரழிவு ஏற்படுத்தும், ஒருவேளை மனிதர்களின் படைப்புகளை இந்த அணை இல்லைன்னா என்ன ஆகியிருக்கும், இது மாதிரியான பல கேள்விகள் தோன்றும். அப்படி மோஸ்ட் ஸ்டன்னிங் டேம்ஸ் இன் தி வேர்ல்டுன்னு சொல்லக்கூடிய உலகத்திலேயே மிகவும் பிரம்மாண்டமான அணைகளை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். 10வதா புத்தாஸ் கிரீக். செக்மஸ் நதியை கட்டுப்படுத்த இந்த அணை கட்டப்பட்டுச்சு. 1953 கட்டப்பட்டு 1957 திறக்கப்பட்டது. இந்த அணையோட உயரம் 304 அடி, நீளம் 1023 அடி, அகலம் 100 அடி. பல்லாயிரக்கணக்கான டூரிஸ்ட் இந்த அணையை பாக்குறதுக்கு வராங்க. அதுலயும் குறிப்பா இந்த க்ளோரி ஹோல். இந்த அணையிலேயே ஆபத்தானதும் இந்த க்ளோரி ஹோல் தான். என்ன, பல பேர் இந்த க்ளோரி ஹோல்ல மாட்டி இறந்தும் போயிருக்காங்க. இந்த துவாரம் வழியாதான் இந்த அணையோட தண்ணீர் வடியும். இந்த ஹோல் தான் மின்சாரம் உற்பத்தி பண்ணக்கூடிய டர்பைன் இருக்கு. தண்ணீர் இந்த க்ளோரி ஹோலுக்கு மேல 15 அடிக்கு உயர்ந்தா ஆட்டோமேட்டிக்கா இந்த தண்ணீர் வடியும்னு சொல்லப்படுது. இந்த அணையில இருந்து 48,400 கியூபிக் கிலோமீட்டர் பர் செகண்ட் தண்ணீர் வெளியாகும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. 9வதா மோசுல் டேம், ஈராக். மிக ஆபத்தான அணைன்னு பார்க்கும்போது அந்த பட்டியல்ல இந்த அணை வர்றதுக்கு வாய்ப்பில்லை. இந்த அணையை பொறுத்தவரை மிகவும் சாதாரணமாகவும் அமைதியாகவும் இருக்கக்கூடிய அணை மிகவும் ஆபத்தானது தாங்க. இந்த அணையோட உயரம் 371 அடி, நீளம் 3.5 கிலோமீட்டர். இந்த அணையோட மண் சுவருடைய அகலம் 33 அடி. இந்த அணை 1986 சதாம் ஹுசேன் காலகட்டத்துல கட்டப்பட்டது. முக்கால்வாசி அணை காங்கிரீட் சுவர்களால் தான் கட்டுவாங்க. ஆனா இந்த அணை முழுக்க முழுக்க கல்லாலையும் மண்ணாலையும் கட்டப்பட்டிருக்கு. இந்த அணையோட நீராலைகள் இந்த மண்ணை கொஞ்சம் கொஞ்சமா அரிக்கிறதா சொல்லப்படுது. அதனாலதான் இந்த அணை ஆபத்தான ஒன்றாக கருதப்படுது. அதனாலதான் இந்த அணை எப்ப வேணாலும் உடையலாம்னு சொல்லப்படுது. இது என்னதான் ஈராக் அரசாங்கம் 24 மணி நேரமும் இந்த அணையை பராமரிச்சுக்கிட்டு வந்தாலும் எப்ப வேணா என்ன வேணாலும் ஆகலாம்னு சொல்லப்படுது. என்னதான் எமர்ஜென்சி டேம்ஸ் இருந்தாலும் இந்த டேம் உடைஞ்சா என்ன ஆகும்னு தெரியாது. 8வதா கரிபா டேம், ஜிம்பாப்வே. இது ஒரு இரட்டை வளைவை கொண்ட காங்கிரீட் ஆர்க் டேம். ஜிம்பாப்வே மற்றும் ஜாம்பியாவுக்கு நடுவுல ஓடக்கூடிய ஜம்பீசி நதியை கட்டுப்படுத்தக்கூடியதான் இந்த டேம். இந்த டேம் 1955 கட்டப்பட்டு 1959 திறக்கப்பட்டுச்சு. இந்த அணையோட உயரம் 420 அடி, 1900 அடி நீளமும், 250 கிலோமீட்டர் சுற்றளவும், 185 கியூபிக் கிலோமீட்டர் நீரையும் கொண்டது. ஜாம்பியா கவர்மெண்ட் இந்த டேம் மெயின்டெனன்ஸ்க்கு பொறுப்பு. இந்த அணைய சரியாக பராமரிக்கலனா 35 லட்சம் மக்கள் உயிரிழக்க நேரிடும்னு சொல்றாங்க. 7வதா கார்டன் டேம். இந்த அணை 1974 கட்டப்பட்டு 1978 திறக்கப்பட்டது. இந்த அணையோட உயரம் 459 அடி, 650 அடி நீளமும், 58 அடி அகலமும் கொண்டது இந்த அணை. இந்த அணையோட முழுநீர் தேக்கம் 12,03,59,000 கியூபிக் மீட்டர். இந்த அணையோட சுவர் பாக்குறதுக்கு சின்னதா இருந்தாலும் நல்ல ஸ்ட்ரென்த் உள்ள சுவர் தான். இருந்தாலும் எப்ப என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு வேளை இந்த அணை உடைஞ்சா சுற்று வட்டாரம் ஃபுல்லாவே அழிஞ்சிடும்னு சொல்லப்படுது. இந்த அணையை கட்டினதுக்கு அப்புறம் உருவாக்கப்பட்ட இந்த ஏரியாவது லேக் கார்டன்னா ஆஸ்திரேலியாவிலேயே மிகப்பெரிய ஏரியா சொல்லப்படுது. 6வதா இடுக்கி டேம், இந்தியா. கேரளாவில் உள்ள மிகப்பெரிய 2 கிரானைட் மலைகளான குரவன் குரஞ்சி நடுவுல பெரியார் நதியை கட்டப்பட்டதுதான் இந்த அணை. 1969 கட்டப்பட்டு 1973 திறக்கப்பட்டது. இந்த டேமோட உயரம் 554 அடி, 363 அடி நீளமும், 65 அடி அகலமும் கொண்டது. இந்த அணை சிறுதோணி மற்றும் குளமாவன் என்று சொல்லக்கூடிய இன்னும் 2 அணைகளை சேர்த்து 60 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு செயற்கை ஏரியை உருவாக்கியிருக்கு. இந்த அணையில சேகரிக்கப்படுகிற நீர்ல 780 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுது. கேரளாவில் இந்த அணை ஒரு முக்கிய டூரிஸ்ட் ஸ்பாட்டாவும் செயல்படுது. இந்த அணையில குறிப்பிட வேண்டிய ஒரு தகவல் என்ன அப்படின்னா, இந்த அணைக்குன்னு ஒரு ஷட்டர் கிடையாது. பக்கத்துல இருக்கும் சிறுதோணி அணையை திறந்தாதான் இந்த அணையோட நீர்மட்டத்தை பராமரிக்க முடியும் அப்படின்னு கூறப்படுது. 5வதா த்ரீ கார்கஸ் டேம், சைனா. உலகின் மிகப்பெரிய நீர் மின் நிலையம் இந்த அணையில தான் இருக்கு. இந்த அணை 1994 கட்டப்பட்டு 2003 செயல்பாட்டுக்கு வந்தது. இந்த அணையோட உயரம் 594 அடி, 7,601 அடி நீளமும், 377 அடி அகலமும் கொண்டது.
சீனாவிலேயே அதிக நீர்மின் உற்பத்தி செய்யப்படுவதும் இங்கதான். அதாவது வருஷத்துக்கு 95 டெராவாட் மின்சார உற்பத்தி செய்யப்படுது. 2020 பெய்த மழைக்கு 112 டெராவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு. யன்ஸ் நதியை கட்டுப்படுத்தும் இந்த அணையில இவ்வளவு வியப்பான விஷயங்கள் இருந்தாலும் சீனா இந்த அணையை கட்டினதுக்கு அப்புறம் பூமியில் சுழற்சி வேகம் குறைந்ததா சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம இந்த பகுதியில சுற்றியுள்ள இடங்கள்ல நிலச்சரிவுகளும் பூகம்பமும் அடிக்கடி ஏற்படுவதா சொல்லப்படுது. 2008 சீனாவில் ஏற்பட்ட பயங்கர பூகம்பத்திற்கு இந்த அணை முக்கிய காரணமா கருதப்படுது. சுமார் 87 லட்சம் மக்கள் இறந்து போனதாகவும் சொல்லப்படுறாங்க. பல தடவை இந்த அணையோட நீர்மட்டத்துக்கு மேல நீர் இருந்ததாகவும் சொல்லப்படுது. உண்மையிலேயே இயற்கைக்கு மாறாக இந்த அணை கட்டப்பட்டதா பல உலக நாடுகள் கருத்தை முன்வைக்கிறாங்க. 4வதா ஆல்மண்ட்ரா டேம். ஸ்பெயின் அருகே மிகப்பெரிய அணையா இந்த அணை இருக்கு. இந்த அணை 1963 கட்டப்பட்டு 1970 திறக்கப்பட்டது. இந்த அணையோட உயரம் 663 அடியும் 1860 அடி நீளமும். தாமஸ் நதியை 5 கிலோமீட்டர் சுற்றளவை கட்டப்பட்டுள்ள இந்த அணை 86 ஸ்கொயர் கிலோமீட்டர் தூரத்துக்கும் 2.5 மில்லியன் கியூபிக் மீட்டர் நீரையும் கொண்டது. இந்த அணையின் சுவர் கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் அகலம் கொண்டதா அமைஞ்சிருக்கு. இந்த அணை ஸ்பெயின் நாட்டின் நீர்மின் உற்பத்திக்கு ஒரு முக்கிய பங்களிப்பதா கருதப்படுது. 3வதா பக்குன் டேம் மலேசியா. இந்த அணை சரவாக் மலேசியால இருக்கு. பலாய் ரிவரை கட்டுப்படுத்த கட்டப்பட்டதுதான் இந்த அணை. இந்த அணை 1996 கட்டப்பட்டு 2011 திறக்கப்பட்டது. உலகின் மிகப்பெரிய உயரமான காங்கிரீட் ஃபேஸ் 2 ரஃபல் அணையாக சொல்லப்படுது. இந்த அணையோட உயரம் 673 அடியும் 2461 அடி நீளமும் கொண்டது. இந்த அணை நீர்மின் உற்பத்திக்காக கட்டப்பட்டது. சவுத் ஈஸ்ட் ஏசியாவிலேயே இந்த அணையோட நீர்த்தேக்கம் 140 கிலோமீட்டர் தூரமும் 695 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவும் கூட சொல்லலாம். இந்த ரிசர்வாயர்ல 43.8 மில்லியன் கியூபிக் மீட்டர் நீரளவு இருப்பதாக சொல்லப்படுது. 2010 இந்த அணையை திறக்கும் போது ஏற்பட்ட தவறுனால சுற்று வட்டாரமே வெள்ளத்துல பாதிக்கப்பட்டதா தகவல்கள் வெளியாகுது. இன்னைக்கு இந்த அணை பெரிய மின் உற்பத்திக்கு பயன்பட்டாலும் இந்த அணை உடைஞ்சா பெரிய அழிவு பாதிப்பு இருக்கும். இந்த அணைய கட்டியதுக்கு அப்புறம் சரி செய்ய முடியாத சில சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது. 2வதா ஹூவர் டேம் USA. இந்த அணைக்கு போல்டர் டேம்னு இன்னொரு பெயரும் இருக்கு. 1936 கட்டப்பட்ட இந்த அணை அமெரிக்கா மாநிலங்களான நெவாடா மற்றும் அரிசோனா மாநிலங்களான கொலராடோ நதியோட பாதையை அமைக்கப்பட்டிருக்கு. இந்த அணையோட உயரம் 726 அடியும் நீளம் 1244 அடியும். இந்த நதி சுவர் மேல இருந்து பார்க்கிறதுக்கு சின்னதா தெரிஞ்சாலும் இந்த அணையோட அடித்தளம் 660 அடி ஆழம் இருப்பதாக சொல்லப்படுது. அணைகள் கட்டுறது என்னவோ தண்ணீரை கட்டுப்படுத்த மட்டும் இல்லைங்க, அந்த தண்ணீரை சரியாக பயன்படுத்தவும் தான். இதுல இருந்து மின்சாரம் எடுப்பது, நீர்ப்பாசனத்திற்கு தேவையான தண்ணீர் எடுப்பதுன்னு பல பயன்கள் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு அணை இல்லாம இந்த நீர் வந்துகிட்டே இருந்தா எவ்வளவு பயிர்கள் அழியும், வெள்ளம் உருவாகும், பல கோடி மக்கள் அவங்க வாழ்வாதாரத்தை இழந்திருப்பாங்க. இப்படி ஒரு கட்டமைப்பு 6 கம்பெனிஸ் நிறுவனம் கட்டாம இருந்தா இந்த இடத்துல பெரிய பேரழிவு ஏற்பட்டிருக்கும். இந்த அணையை சுற்றியுள்ள இந்த பள்ளத்தாக்கு பிளாக் கேன்யான் சொல்லப்படுது. இந்த பிளாக் கேன்யான் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட். இந்த அணை நிறைய ஹாலிவுட் திரைப்படங்கள்லயும் இடம்பெற்றிருக்கு. அந்த அணை தான் முதலாவதாக இருக்கும் ஜிங் பேங் 1 டேம், சைனா. இந்த டேம ஜிங் பேங் 1 ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன் கூறப்படுறது. இந்த அணை சீனாவின் மிகப்பெரிய நீர்மின் நிலையமாக செயல்பட்டு